இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். The summarized balance sheet of Ganesh Limited as on 31st December 1996 is as follows. கணேஷ் லிமிட்டடுடைய ஒரு பேலன்ஸ் ஷீட் இங்கே இருக்குது. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வச்சுக்கிட்டு நாம் அந்த கம்பெனியுடைய குட்வில்லை கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. அந்த குட்வில்லை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபார் த 3 years 94, 95 and 96 after charging debentures interest were rupees 2,20,500, rupees 3,22,500 and rupees 2,40,000 respectively. 94, 95, 96 இந்த 3 வருஷத்துக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. டேக்ஸ் கழிச்சதுக்கப்புறம் டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் கழிச்சதுக்கப்புறம் இந்த 3 வருஷத்துக்கான ப்ராஃபிட் சம்மில் கொடுக்கப்பட்டிருக்கு. மிஸ்டர் நியோ ரிச் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் ஆல் த ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ரெக்யூஸ் யூ டு லெட் ஹிம் நோ த ப்ராப்பர் ப்ரைஸ். யூ கெட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். மிஸ்டர் நியோ ரிச் அப்படின்றவர் ஒரு ஆர்வமாக இருக்கிறார். இந்த கம்பெனியுடைய எல்லா ஈக்விட்டி ஷேரையும் நான் வாங்கணும், அதுக்கான ப்ராப்பர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு இப்போ விரும்புகிறாரு. அதுக்கு சில இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிது. ஒன்றாவது இன்ஃபர்மேஷன் என்னென்னா, த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் 10% ஆன் த நெட் அசட்ஸ் அட்ரிபியூட்டட். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவுனா 10% சம்மில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, குட்வில் மே பி கால்குலேட்டட் at 3 times adjusted average super profits of the 3 years referred to above. Present value of rupee 1 is 2.487. goodwill வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 3 years purchase of average super profit அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 3 வருஷத்துக்கான அன்யூனிட்டி டேபிள் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு. ₹1 வந்து 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ வேல்யூவு 2.487 இருக்குன்னு சம்மில் கொடுத்துருக்குறாங்க. மூணாவது இன்ஃபர்மேஷன் வந்து, the value of freehold property is to be ascertained on the basis of 8% return. The current rental value is rupees 50,400. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்கனவே ஒரு சம்மில் நம்ம பார்த்ததுக்கு முன்னாடி ஃப்ரீஹோல்டு ப்ராப்பர்ட்டி ஒன்று இந்த கம்பெனிக்கு சொந்தமாக இருக்குது. அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில். ஆனால் இப்போ என்ன அதை வேல்யூ பண்ணுறாங்கன்னா, அந்த பேசிஸ் ஆஃப் ரிட்டர்ன் பேசஸ் வச்சு இப்போ அதை வேல்யூ பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. 8% ரிட்டர்ன் கிடைக்கிது இப்போ அந்த ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி மூலமாக. அந்த ரிட்டர்ன் வேல்யூ வந்து 50,400. ஸோ இது 50,400ங்கிறது 8%னா 100% எவ்வளோங்கிறத நம்ம சம்மில் பார்க்க போகிறோம். நாலாவது இன்ஃபர்மேஷன் வந்து, ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்ளிகபிள் வந்து 50%. எது இந்த கன்சர்னுக்கு. ஃபிஃப்த்து, 10% ஆஃப் ப்ராஃபிட்ஸ் for 1995 referred to above arose from a transaction of a non-recurring nature. 95ஆம் வருஷத்தில் வந்த ப்ராஃபிட்டில் ஒரு 10% ப்ராஃபிட் வந்து எப்படி கிடச்சிருக்குன்னா, நான் ரெக்கரிங் நேச்சர். நான் ரெக்கரிங் நேச்சர்னால் அது வருஷம் நடக்க போகிறது கிடையாது. அந்த வருஷம் ஏதோ லக்கில் வந்து அந்த ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து, the provision of rupees 15,750 and sundry debtors was made in 1996 which is no longer required. ஒரு ப்ரொவிஷன் ஃபார் சண்ட்ரி டெட்டார்ஸ் இருக்குது, ஒரு 15,950 96 செஞ்சு வச்சது. இனி அதை மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ப்ராஃபிட் இருந்து ஒதுக்குனதை திரும்பவும் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிக்கலான்ற மாதிரி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 1996 இஸ் டு பி அட்ஜஸ்டட் ஃபார் திஸ் ஐட்டம். இப்போ நான் சொன்னது தான் சொல்லப்பட்டிருக்கு. 96ஆம் வருஷத்தில் ஒரு 15,750 ப்ராஃபிட் வந்து எடுத்து வச்சுருக்காங்க ப்ரொவிஷனுக்காக. இப்போ அது தேவையில்லைன்னு கம்பெனி நினைக்குது. லாஸ்ட்டு 7th அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா, இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஏ கிளைம் ஆஃப் rupees 8,250 against the company is to be provided and adjusted against profit for 1996. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு கிளைம் கொடுக்க வேண்டியிருக்கும் போல இருக்குது கம்பெனிக்கு. 8,250 தர வேண்டியிருக்குது. அதை இந்த ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ascertain the value of goodwill of the company
The capital employed may be taken as on 31st December 1996. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. நம்ம வேலை என்னது? வேல்யூ ஆஃப் குட்வில்லாக கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் குட்வில் கண்டுபிடிக்கணும், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்னங்கிறத கண்டுபிடிப்போம். நெட் அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி, தட் மீன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ், அதோடைய மார்க்கெட் வேல்யூவை தான் எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலாக ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளவு இருக்குது? 3,75,000 இருக்குது. அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது. ஆனால் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? த வேல்யூ ஆஃப் ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி படித்த ஞாபகம் இருக்குதா? எந்த பேசிஸில் வேல்யூ பண்ணணுமா? ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ அதை பொறுத்து இப்போ அந்த வேல்யூ பண்ணுறோம்.